ஸோ அருமையான தேங்காய் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஆர்எஸ்பி கிச்சனில் ஒரு தேங்காய் புலாவ் அண்ட் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் எக் ஃப்ரை தான் நம்ம பார்க்குறோம். சந்தியா சமைக்க போகிறாங்க, வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஆயில் விட்டுக்கலாம், ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆயில். இப்போ சந்தியா சேர்க்க போகிற 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, இதை வந்து ஆட் பண்ண போகிறாங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு இதை வதக்கிக்கலாம். ஒரு 2 டம்ளரில் அரிசி ஊற வச்சிருக்கோம். நாங்கள் நீங்கள் எடுத்துக்கிறது சீரக சம்பா அரிசி. பதம் வந்தோடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறாங்க சந்தியா. நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்குவோம், கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்குவோம். ரொம்ப சேர்க்க வேண்டாம் தேங்காய் பாலுக்கு. ஒரு சின்ன டீஸ்பூனால 1 டீஸ்பூன் வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா வந்து கெட்டியாக எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அரிசி அதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ அரிசி ஆட்